விளாத்தி குளத்துல மாணவிக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த மாணவி 12ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்க. இயற்கை உபாதை கழிப்பதுக்காக போன மாணவிய திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லைன்னு அவங்களோட பெற்றோரும் தேடி இருக்காங்க. எங்க தேடியும் கிடைக்கல. சந்தேகப்பட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க உடனே நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்களும் குடும்பமும் சேர்ந்துதான் மாணவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க மாணவி கொடுமைப்படுத்தப்பட்டு கடந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பார்த்ததும் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க. உடனடியா நடவடிக்கை எடுத்திருந்தா கண்டிப்பா மாணவியை காப்பாற்றி இருக்க முடியும். மாணவி பட்ட வேதனை ரொம்பவே அதிகமா இருக்கு. அத பார்த்து எல்லாருமே ரொம்ப கோவத்தோடவும் அதிர்ச்சியோடவும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது குறித்து கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாந்தமா கோவப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிருமா. இந்த மாதிரி நல்லவங்கெல்லாம் கோவப்படாம இருக்கிறது தான் இந்த மாதிரி சாக்கடை ஓடுது. சாக்கடைய வச்சிருக்கிறதாலதான் அவன் நானும் கொஞ்சம் ஒண்ணு கடிச்சா என்ன கெட்டுறோ, காரி துப்புனா என்ன கெட்டுறோன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். சமூக இழிவுகளை கண்டு மனம் வெதும்பி 32 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மகாநதியில வெளிப்படுத்திய கருத்து இது. இன்னும் நிலைமை மாறல. அந்த கோபம் எனக்குள்ள தீரவே இல்லை. பெண்களை குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரீக சமுதாயமாகவே கருத முடியாது. அவங்க அச்சுறுத்தப்படும் சூழல்ல எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தமே இல்ல, எந்த பேச்சுக்கும் பொருளே இல்ல அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. விஜய் அவரும் நிறைய கண்டனங்களை தெரிவிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட பேசி இருக்காரு. மாணவிக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத தொடர்ந்து விசாரணைகள் போயிட்டு இருக்கு. இந்த விசாரணைய சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு கைது செய்து தக்க தண்டனை பெற்று தருவதில் முதலமைச்சரும் உறுதியா இருக்காராம். பொதுமக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் கீதா ஜீவன் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. சுமார் 9 மணி நேரமா நீடித்து வந்த போராட்டம் முடிவுக்கு வந்து நெடுநேரமா இருந்த போக்குவரத்து நெரிசல் எல்லாம் சரி செய்யப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய எல்லார்கிட்டயும் விசாரணை நடத்தினாங்க. விசாரணைக்கு அழைச்சிட்டு போனவங்களை இப்ப வெளிய விட்டு தீவிர விசாரணை பண்ணிதான் குற்றவாளி யாருன்னு சொல்லி கைது பண்ணணும். இதுக்காக 10 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்களாம். சுற்றி இருந்த நிறைய பேர்கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்களாம். இந்த வழக்குல வேறு ஏதாவது விஷயம் கிடைக்குமா, யார் இதுக்கான காரணம், கண்டிப்பா கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறதுல எல்லாருமே உறுதியா இருக்காங்க. விடிய விடிய மாணவி கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அந்த வேதனையை தாங்க முடியாம துடிச்சிருக்காங்கன்னு கூட தகவல் வெளியாகிருக்கு. முன்னாடியே அவங்கள கண்டுபிடிச்சிருந்தா காப்பாத்தி இருக்கலாம். ஆனா காவல்துறை சரியா ஒத்துழைப்பு கொடுக்காததுதான் இதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர் குற்றம் சாட்டி இருக்காங்க. இந்த வழக்குல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.